மதுரை மாவட்டம் அச்சம்பத்து பகுதியை சேர்ந்தவர் ஜெயராமன். தொண்டு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் இவரின் இளைய மகன்தான் அதீஸ்ராம். அதீஸ்ராம் மாவட்ட, மாநில, தேசிய, சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்து வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக சிலம்பத்தில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் அதீஸ்ராம் விராட்டிபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாருதி சிலம்ப பயிற்சி பள்ளியில் சேர்ந்து பயிற்சி பெற்று வருகிறார். இவர் மதுரை செக்கானூர் அணை அருகேயுள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயில்கிறார். ஒற்றைக்கை சிலம்பம், இரட்டைக்கை சிலம்பம், சுருள்வாள் கத்தி, வேல்கம்பு, கத்தி கேடயம், நீர் சுற்றுதல், தீக்கம்பு, நட்சத்திர பந்தம், சூரிய பந்தம், சக்கர பந்தம் என சிலம்பத்தின் அனைத்து கூறுகளையும் தனது 11வது வயதிலேயே கற்று தேர்ந்துள்ளார். தற்போது சிலம்பன் என்ற குறும்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வரும் இவர் 2019ஆம் ஆண்டு செப்டம்பரில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக சிலம்ப சாம்பியன் போட்டியில் பங்கேற்று இரட்டை சிலம்பத்தில் முதல் பரிசு வென்றுள்ளார். 2018ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கேற்று முதல் பரிசை வென்றுள்ளார். அதீஸ்ராம் எனது மாணவன் என்பதில் சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இதுவரைக்கும் அவர் எந்த ஒரு போட்டிகளிலுமே 2வது பரிசு வாங்கினதில்லை. எல்லா போட்டிகளிலுமே முதல் பரிசு தான் வாங்கியிருக்காரு. இப்போ சமயத்தில் 3 மணி நேரம் சிலம்ப பயிற்சி தொடர்ச்சியாக சுற்றுறதுக்கான பயிற்சி கொடுத்துருக்கேன். அதுதான் செய்கிறாரு. இப்போ தமிழக அரசு ஒரு 3 மதிப்பெண் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப சிறப்பு. இதோட மத்திய அரசும் அதே மாதிரி கேலோ இந்தியான்றதில் நினச்சிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த கவர்மெண்ட்லேயே இந்த கவர்மெண்ட் இந்த அளவு கொடுத்து எங்களை சிலம்பத்தை மென்மேலும் வளர்றதுக்கான வாய்ப்பையும் ஒலிம்பிக்கில் சேரக்கான வாய்ப்பையும் கொடுக்கறது ஐயா விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம மாணவர்கள் இந்த கொரோனானால வெளியில் எங்கே இன்னும் கூட்டி போக முடியாமல் இருக்குது. இப்போ கொரோனா கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா அடுத்து வெவ்வேறு நாடுகளில் சிலம்ப போட்டி நடக்க இருக்கிறது. அதுக்கு இந்த அதீஸ்ராம் கூட்டு போய் அவர் சிறந்த சாதனையாளராக இருக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அண்மையில் தமிழ்நாடு அரசு சிலம்ப விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலம்ப பயிற்சியாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியதோடு சிலம்பம் கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு 3 விழுக்காடு வேலையில் ஒதுக்கீடு செய்துள்ளது. அதேபோன்று சிலம்பத்தை பாடத்திட்டத்தில் சேர்க்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். அதீஸ்ராமுக்கு இப்போ 11 வயது ஆகுது. அவர் 7 வயசு இருக்கும்போது இந்த விராட்டிபத்து கிராமத்தில் சிலம்பம் கலையை பாரம்பரியமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க மாஸ்டர் ராமகிருஷ்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அந்த பக்கம் போகும்போது வேடிக்கை பார்க்க ஒரு நாள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததோடு மட்டும் இல்லாமல், அப்பா இது என்ன விளையாட்டுப்பா, இது எப்படிப்பா, என்னப்பா கம்பு வச்சு ஏதோ சுற்றுறாங்க, இது என்னப்பா இது பேர் அப்படின்னாரு. எனக்கு நம்ம பாரம்பரிய கலை, இந்த நம்ம சிலம்பம் தொடர்பான எல்லா தகவல்களையும், எனக்கு தெரிஞ்ச தகவல்களை எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். எதுக்குப்பா இவ்வளோ ஆர்வமாக கேட்குற அப்படின்னேன். அப்பா என்ன இந்த விளையாட்டில் சேர்த்துக்குருவாங்களா, நானும் சேரலாமான்னு சொல்லிக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தம்பி, நம்ம பாரம்பரிய கலை இது கற்றுக்கிறது உடம்புக்கும் நல்லது, மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது, கண்டிப்பாக சேர்த்துக்குருவாங்கன்னா அன்னைக்கு இருந்து சேர்த்துக்கணும். இப்போ கடந்த 4 வருடமாக ராமகிருஷ்ணன் மாஸ்டர்கிட்ட தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த 2021 குடியரசு தின விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அன்பழகன் அவர்கள் சிலம்பத்தில் இவரோட சாதனையை பாராட்டி ஒரு விருது கொடுத்தாரு. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2021 குடியரசு தின விழாவில் விளையாட்டுக்காக பரிசு பெற்ற ஒரே நபர் அதீஸ்ராம் தான். மற்ற எல்லாமே முன்கள பணியாளர்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் கொரோனா தடுப்பு விதிகளின்படி முன்கள பணியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த குடியரசு தின விழாவில் விருது கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் கேலோ இந்தியாவில் சிலம்ப விளையாட்டை சேர்த்ததுக்கு நம்மளோட மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு சார்பாக நடைபெறும் பல்வேறு விழாக்களில் அதீஸ்ராமின் சிலம்பம் முக்கிய நிகழ்வாக இடம்பெறுகிறது. 4 வருஷமா சிலம்பம் ஸ்ரீ மாருதி பள்ளியில் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி ரோட்டு ஓரமாக போகிறப்ப இது என்னன்னு கேட்டேன். அப்பா சிலம்பம்னு சொன்னார். சிலம்பம்னா என்னன்னு கேட்டேன். தமிழ் பாரம்பரிய கலைன்னு சொன்னாங்க. என்னையும் சேர்த்துக்குவாங்களான்னு கேட்டேன். சேர்த்துக்கணுமான்னு கேட்டாங்க. போகிறேன்னு சொன்னேன். அதுலேருந்து நான் மாவட்டம், மாநிலம், அப்புறம் தேசிய, சர்வதேசிய போட்டிகளில் மலேசியாவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் செகண்ட் ப்ரைஸே எடுத்ததில்லை. சிலம்பம் ஒலிம்பிக்கில் சேர்ந்தோன்னே அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் பெரிய கோச் ஆகணும் எல்லா ஸ்போர்ட்ஸ்.
உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 100 குழந்தைகளை தேர்வு செய்து உலக குழந்தை சாதனையாளர்கள் என்னும் விருதை ஹரியானாவைச் சேர்ந்த ட்ரீம் அச்சீவர்ஸ் என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த விருதுக்கு சிலம்ப பிரிவில் 2021ஆம் ஆண்டிற்கான விருதை சிறுவன் அதீஸ்ராம் பெறவிருக்கிறார். சிலம்பம் கையில் வந்துவிட்டால் காற்றை போல் சுழன்றாடும் அதீஸ்ராம் மேலும் பல்வேறு விருதுகளை பெற்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்ப்பார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ETV பாரத் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவகுமாருடன் சுதர்ஷன்.